வீட்டிற்கு விளையாட வந்த 7 வயது சிறுமியை கொடூரமாக தாக்கி சாலையில் வீசி எறிந்த கொடூரம். கம்பியாலும் கட்டையாலும் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபடும் அளவிற்கு மூதாட்டி நடந்து கொண்டதற்கான காரணம் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் பிரபு தீபா. நத்தம் அதிமுக எம்ஜிஆர் அணி துணை செயலாளரான பிரபு அப்பகுதியில் ஜேசிபி வாகனம் மற்றும் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். பிரபு தீபா தம்பதியினருக்கு 7 வயதில் பிரித்திகா என்னும் பெண் குழந்தை உள்ளார். அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கும் பிரித்திகா தனது வீட்டிற்கு அருகில் இருக்கும் செல்வம் என்பவரின் வீட்டிற்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுடன் விளையாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் விளையாட வரும் சிறுமி பிரித்திகாவை செல்வத்தின் தாய் குருவம்மாள் வீட்டிற்கு வந்து தனது பேரன் பேத்திகளுடன் நீ விளையாடக்கூடாது என எச்சரித்துள்ளார். அவ்வாறு விளையாட வரும் குழந்தை பிரித்திகாவை குருவம்மாள் அவ்வப்போது துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே செல்வம் தனது குடும்பத்துடன் கோயம்புத்தூரில் இருக்கும் ஈஷா மையத்திற்கு சென்றுள்ளார். இதையடுத்து செல்வத்தின் குடும்பத்தினர் சுற்றுலா சென்று திரும்பிய நிலையில் குழந்தை பிரித்திகா அவரது வீட்டிற்கு வந்து மீண்டும் விளையாடியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குருவம்மாள் உன்னை வரக்கூடாது என்று சொல்லியிருக்கேனே என கூறி அங்கிருந்த இரும்பு கம்பியால் கொலைவெறி தாக்குதலை நடத்தியுள்ளார். குழந்தை பிரித்திகாவின் முகம், கை, கால் என அனைத்து இடங்களிலும் சரமாரியாக குருவம்மாள் தாக்கியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்து மயக்கமடைந்த பிரித்திகாவை குருவம்மாள் சாலையில் தூக்கி வீசியுள்ளார். இதனை அடுத்து அவ்வழியாக வந்தவர்கள் சாலையில் மயக்கமடைந்த குழந்தை பிரித்திகாவை கண்டதும் அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து குழந்தையை மீட்ட பெற்றோர் சாலையில் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கலாம் என்ற எண்ணத்தில் மருத்துவமனையில் அனுமதித்தனர். நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக குழந்தை பிரித்திகா மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சையின் பலனாக 2 நாட்கள் கழித்து குழந்தை பிரித்திகா கண் விழித்த நிலையில் மூதாட்டி குருவம்மாள் தான் தன்னை தாக்கியதாக கூறிய நிலையில் குழந்தையின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து புகாரின் அடிப்படையில் குருவம்மாளை கைது செய்தனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 2 குடும்பத்தினரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பினும் குழந்தை தாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டிற்கு வந்து விளையாடிய சிறுமியை மூதாட்டி ஒருவர் கொலைவெறி தாக்குதல் நடத்தி சாலையில் தூக்கி வீசி எறிந்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.